அன்னை தெரசாவுடைய ஆதரவற்றோர் இல்லத்தில் வந்து ஒரு பையனை கொண்டு வந்து சேர்த்துறாங்க. அந்த பையன் வந்து இருக்கிறான், அவன் நல்லா கவனிச்சுக்கிறாங்க. என்னதான் கவனிச்சிட்டாலும் மறுநாளே அவன் அந்த இல்லத்தை விட்டு ஓடி போயிடுறான். அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து அவனை பிடிச்சிட்டு வராங்க, கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துலேயே சேர்க்குறாங்க. மறுபடியும் அவன் என்ன பண்ணுறான், மறுநாளே என்னதான் நல்லா கவனிச்சிட்டாலும் அன்பாக பார்த்துக்கிட்டாலும் அந்த இடத்த விட்டு ஓடிட்டான். அப்போ இவங்களுக்கு ஒரே வருத்தம் போச்சு. சரி, இதை வந்து அன்னை தெரசா கிட்ட சொல்கிறாங்க. அடுத்த முறை அந்த பையனை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவன் மறுநாள் போகிறான் இல்லையா, எங்கே போகிறான்னு போய் பாருங்கள், அவன் தப்பான இடத்துல போய் சேர்ந்துடக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லி போட்டு அன்னை தெரசா சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த இல்லத்தை சேர்ந்த ஆதரவற்ற இல்லத்தை சேர்ந்த சகோதரிகள் அந்த பையன் மறுநாள் எங்கே போகிறான் அப்படின்னு போட்டு பின்தொடர்ந்து போகிறாங்க. அப்படி போகிறப்போ ஒரு பெரிய மரம் ஒன்று, அந்த மரத்துக்கு கீழே சில பலகைகள் அப்படியே வீடு மாதிரி அடுக்கி வச்சு அங்கே ஒரு பெண்மணி வந்து சமைச்சிட்டு இருக்கிறாங்க. அங்கே போய் அவன் அந்த பெண்மணி கிட்ட போய் சேரான். அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, குப்பையில் இருக்கிற சில காய்கறிகளை பொறுக்கிட்டு வந்து ஒரு உடஞ்ச மண்பானையில் போட்டு அப்படியே லைட்டாக ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு சமைச்சிட்டு இருக்குது. அங்கே போய் அந்த இல்லத்தை சேர்ந்த சகோதரிகள் கேட்குறாங்க அந்த பையனை பார்த்து, ஏப்பா ஏன் நீ அங்கே அந்த இல்லத்துலேருந்து இங்கே ஓடி வந்துட்டே, நாங்கள் நல்லா தானே கவனிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டு கேட்குறாங்க. எது இல்லைம்மா, இதுதான் என்னோடய இல்லம், அதாவது இதுதான் என்னோடய வீடு, இங்கே தான் எங்கள் அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறேன். இவங்க சரி ஓகே, அப்போ நீ இங்கேயே இருந்துக்க, அம்மா பையனை பத்திரம் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி போட்டு நேராக அன்னை தெரசா கிட்ட வந்து சொல்கிறாங்க. அன்னை தெரசா கிட்ட வந்து இந்த விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் அன்னை தெரசா விஷயத்தை புரிஞ்சுட்டாங்க. என்ன அப்படின்னா, அம்மா இருக்கும் இடம்தான் யாருக்குமே அவங்களுடைய பெத்த தாய் எங்கே இருக்கிறாங்களோ அதுதான் அவங்களுடைய சொந்த வீடு அப்படிங்கிறது அந்த பையனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நீங்கள் அந்த பையனை தொந்தரவு பண்ணாதீங்க, விட்டுருங்க, அவன் பாதுகாப்பாக அவங்க அம்மா கிட்ட தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி போட்டு அன்னை தெரசா சொன்னாங்களாம். இந்த சம்பவம் மூலியம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்த உயிரினத்துக்குமே தன்னுடைய தாய் எங்கே இருக்கிறாங்களோ அதுதான் அவர்களுடைய வீடு இல்லம் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். கதை கேட்ட உள்ளங்களுக்கு மிக்க நன்றி.